இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றது அது இல்லாமலும் ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும். அதுக்கு வேற வழிகள்லாம் இருக்கு. அதை நான் சொல்ல விரும்பலை. பதவிக்கு வந்தாச்சு, 1 மாசமும் ஆயாச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை சொல்லிட்டு போறீங்க? நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்றதை விடுங்க. இது ஜனங்களுக்கு தெரியும். இதை சொல்லி அவங்க நம்பிதான் அவங்களை ஆட்சி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்க எவ்வளவு கொண்டு வந்து எங்க குவிக்க போறீங்க? எனக்கு என்னமோ இந்த நிகழ்வு திமுக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருக்கோம். டாஸ்மாகில் பொட்டிக்கு இவ்வளோ காசு வாங்கினாங்க, அதை நாங்கள் கஜானாக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாளாக லஞ்சமாக ஊழலாக போன பணத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு திருப்புறதுனால இது ஒரு பெரிய மாற்றமானு எனக்கு தெரியும். ஊழலை ஒழிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய எஃபெக்ட் மக்களுக்கு போய் சேர வேணும். அதை சொன்ன மாதிரி தெரியும். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஜேகே சார். இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள். இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய வீரவசனமே பேசிட்டாரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற விஷயம்லாம் சொல்லும்போது திமுகவினர் பயங்கர டென்ஷன் ஆகி வெளிநடப்பெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை. எனக்கு என்னமோ இந்த நிகழ்வு திமுக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கோ அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்த்தேன். ஏன்னா விஜய் அவர் குட்டி கதை வழக்கமாக சொல்லியிருந்தார். இது மாதிரி ஒரு வயசானவர் இப்படி கண்ணை வச்சுக்கிட்டே போனார், கையை வச்சுக்கிட்டு. பையன் கேட்டான் யாரை தேடுறீங்க அப்படின்னு, அப்பாவை தேடுறேன்னு சொல்லி ஸ்டாலினை மறைமுகமாக தாக்குனார். அதுக்கு உடனே ட்விட்டரில் உதயநிதி சொல்லியிருக்காரு, சரி அப்படி ஓகேப்பா, ஒரு மனைவி ஒரு கணவரை தேடுறாரு செங்கல்பட்டில் அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அரசியல் ரீதியாக செயல்படுவது ஓகே, பர்சனல் மேட்டர்ஸ்லாம் இப்போது இது மாதிரி செயல்பாடுகளை இறங்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட். அதாவது இந்த ஆக்ஷன் காமிக்கணும் அப்படின்றது, அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் அரசியல் மேடைகளில் சரியாக இருக்கும். சட்டமன்றத்தில் இதெல்லாம் பேசணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்கள் உடனே சொல்லலாம், சட்டமன்றத்தில் பேசினா சட்டமன்றத்தில் பதில் கொடுக்கணும் அப்படின்லாம் இப்போ யாரும் தாவேக்கால சொல்ல முடியாது. ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினதுக்கு ட்விட்டரில் பதில் கொடுத்திருந்தாரு முதலமைச்சர் அவர்கள். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்க இல்லாதப்போ பேசினது அப்படின்னும் போது அது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பிலோ த பெல்ட் அடிச்சிங்கன்னா அவங்களும் திருப்பி பிலோ த பெல்ட் தான் அடிப்பாங்க. ஆனால் இந்த ஊழல் புகார்கள் அப்படின்லாம் சொல்லும்போது மன உளைச்சலுக்கு அப்படின்னா நீங்கள் திமுகவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் என்ன ஊழல் புகார் சொன்னாலும், 2G ஊழல் புகாரே சொன்னாலும் கோர்ட்டில் கேஸ் போடுங்க, உங்களால் முடிஞ்சால் நிரூபிங்க. அதில் திமுக கில்லடி. அதிமுக ஒன்றா தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லலாம், தோற்று போயிருக்காங்க. வழக்கு போட்டு அதை விடாமல் சுகராக பர்சியூ பண்ணி அது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போனவங்க திமுக. இன்னி வரைக்கும் அவங்க கேட்கறது அதுதான், எங்க மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டுல யாருக்காவது தண்டனை, தூய்மைன்னு சொல்ல மாட்டாங்க, யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துக்கிறீங்களா ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க உடனே நீங்க பொன்முடி அப்படின்னு சொன்னா அது கோர்ட்ல இருக்குதுங்க, அது பெனால்ட்டி இப்போ இல்லை. அது இப்போ அந்த கேஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பீல் போனார். அந்த அப்பீல் என்ன ஆச்சு? இப்போதைக்கு அவர் பதவி ஏத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கோர்ட்ல பர்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் பதவியும் முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இனிமேலாவது அந்த கேஸை நடத்தணும் இல்லையா? அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. அந்த கேஸே எப்போ போட்டது, எப்போ வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். 2G வழக்குல ஜட்ஜியை பாராட்டினாருங்க, என்ன அழகா ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்ட்டு ராஜா அவர்களே போயிட்டு ஆர்கியூ பண்ணார். போதுமா? அப்படி இருக்கு. நீங்க அவங்க மேல போயிட்டு ஊழல் புகாரு என்னென்னலாம் வெளில போற போதும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் தான் பண்ண போறீங்களா? சரி வாங்க, அவங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு தான் திமுக தெம்பா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ சுலபத்தில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வந்த கொஞ்ச காலத்திலேயே 30,000 கோடின்னு ஒரு ஆடியோ வந்தது. அதுக்கு அவர் கேஸ்லாம் போடல. இதுக்கெல்லாம் போட முடியுமாங்க அப்படின்னு பண்ண முடியாது, ரைட்டா? பட்டு அந்த இம்பேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை போட்டு சதுரடிக்கின்ற மாதிரி அன்னிலேருந்து அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெட்டாரிக்கலாக ஓகே, நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு பண்ணணும், அதுதானே மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது உடனே எல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது இடியே
எவ்வளோ டிலே பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த சினிமா தயாரிப்பாளர்கள் சில பேருக்கு எதிராக ஒரு கேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் சீல் வச்சது தப்பு, எப்படி போனாங்க, என்ன ஏது அப்படின்னாச்சு. அந்த கேஸ் என்ன ஆச்சு இது வரைக்கும் தெரியல. செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா, அது என்னவோ வந்து கவர்னர் இன்னும் அனுமதி வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. அனுமதிக்கே இவ்வளோ டிலே அப்படின்னா இப்போ கேஎன்ஆர் அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர், பட் அதுவும் வந்து மறுபடியும் ஹியரிங் வந்து கோர்ட்டில் தான் முடிவு பண்ணணும் போல இருக்கு. அதுக்கப்புறமா தான் அது ஓகேன்னு சொன்னால் தான் இடி வருவாங்க. அவங்க எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்வாங்க அப்படின்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே நடுவில் ஏதோ சொல்லினுக்கிறாங்க, அதிமுகவை கட்டி விட்டுட்டா, இல்லை ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுகவா தெரியல, பாஜக திமுக கூட்டணி வேற வரும் அப்படின்லாம் சொல்லினுக்கிறாங்க. இவ்வளோலாம் இருக்கும்போது நீங்கள் இந்த ஊழல் புகாரை பற்றி திமுக பயந்துட்டாங்கன்னு சொன்னால் நியாயமாக இருக்கா ஜேகே? சரி, இன்னொரு விஷயம். இப்போ ஊழல்ன்ற போது சொல்லும்போது கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் அவங்க தென்கொரியாலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அங்கெல்லாம் வந்து பல முதலீடுகள்லாம் பேசியிருக்கோம், ஹுண்டாய் கம்பெனி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன். அப்படி இல்லாமல் இவங்க ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி லாஸ் ஏற்பட்டிருக்கு. 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. லஞ்சம் கேட்டனால பலரும் இங்கிருந்து போய் விட்டார்கள். அதனால தான் வந்து இங்கே தொழில் முனைவர் யாரும் வரவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நான் யூடியூப்பில் பதில் சொல்லாமா, ஒரு ரீல்ஸ் போட்டால் போதாதான்? இல்லை, அவங்களே சொல்லியிருக்காங்க ரீலே போதுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே போதுமா ஜேக்கு? அவங்க இன்னொன்று சொன்னாங்க, அதாவது வெளிநாட்டிலிருந்து ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்கி வந்து ஓட்டு போட்ட ஒருத்தர் அண்ணனுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு போனார். அவர் வந்து நேராக போயிட்டு அவங்க சிஇஓ கிட்ட அந்த ரீல்ஸை காமிச்சு, இதை பார்த்தீங்களா புதுசாக ஒரு தொழில்துறை அமைச்சர் வந்துருக்கு, புதுசாக ஆட்சி வந்திருக்கின்றது, அவங்க நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ கிட்ட பேசி அது சிஇஓ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இங்கே கொண்டு வருவார் அப்படின்னா எப்படிங்க? சிஇஓ கிட்ட உடனே பார்க்க அதைத்தான் அவர் கூகுள்லயே வேலை செய்யறாருன்னு கூட வச்சுப்போம். எப்படி நேரம் எடுத்த உடனே எல்லாரும் வந்து சுந்தர் பிச்சை கிட்ட போயிட்டு பேசிட முடியுமா? ரெண்டாவது, ஏதாவது ஒரு அவசரம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா கூட உனக்கு என்னப்பா பிரச்சனை, இல்லை ஆஃபீஸில் என்னப்பா பிரச்சனை, இதைத்தான் கேட்பாங்களே தவிர ரீல்ஸ் பாருங்க சார் சொல்ல மாட்டாங்கல்ல. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சியா? ரீல்ஸ் பார்க்கறது தான் என் நேரமாக கேட்பாங்களா மாட்டாங்களா? சரி, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இந்த ரீல்ஸை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு சொன்னால் நான் இன்னொன்று சொல்லவா? இதே மாதிரி தான் திமுகவுக்கு அப்பாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், ஓட்டு போட்டுட்டு திரும்பி போயிட்டாரு. போனவர் அவங்க சிஇஓ கிட்ட போயிட்டு இந்த பாருங்க சென்னையில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் வெளில வந்து உட்காந்து நிற்கிறாங்கன்னு அந்த ரீல்ஸ் எடுத்து காமிக்கிறாரு. அப்போ அந்த சிஇஓ என்ன பண்ணுவார்? ரீல்ஸ் எல்லாம் ஒரு பதிலாங்க? இல்லை, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கவங்கலாம் வந்து ரீல்ஸை பார்த்து தான் முடிவு எடுக்கிறாங்களா? இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. போன ஆட்சியில் வந்து சாம்சங் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள்ல பிரச்சனை வந்ததுன்றதை பார்த்தோம். அதுலேயே வந்து போன்ற நிறுவனங்கள்லாம் அங்கே எடுத்து போயிட்டாங்க. அதான், அதுலேயே கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் உரசல் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் இருக்காங்க. உடனே கேட்கலாம், சார் போன தடவையும் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் தானே இருந்தாங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் கம்யூனிஸ்ட்டை பார்த்து பயப்படணும் அப்படின்னு. போன தடவை கம்யூனிஸ்டுகள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்பி ஆளுங்கட்சியுடைய கண்டினியூஷன் கிடையாது. கம்யூனிஸ்ட் நாளைக்கு வெளில போறான்னு சொன்னா அந்த பக்கம் தான் வழி போயிட்டு வா அப்படின்வாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கம்யூனிஸ்டுகள் வெளில போறேன்னு சொன்னாங்கன்னா ஆட்சி என்ன ஆகும் அப்படின்ற நிலைமை. அப்ப கம்யூனிஸ்டுகளை முறைச்சிக்க முடியுமா, அவங்களுடைய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இன்வெஸ்ட் பண்றவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அடுத்தது இந்த ரீல்ஸ் அப்படின்றது வந்து ஏங்க, நான் வந்து ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ரீல்ஸை பார்த்து டிசைட் பண்ணணும்னா இப்போ நான் என்ன நினைப்பேன்? யூ ஆர் நாட் சீரியஸ் அப்படின்னு தானே நான் நினைப்பேன். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேலை வாய்ப்புகளை பெருக்குவது அப்படின்றது ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்கள் மக்களை ஓட்டு போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரீல்ஸ். ஆனால் இன்வெஸ்டார்ஸை இங்கே கொண்டு வரத்துக்கு ரீல்ஸ் அப்படின்னும் போது வரணும்னு நினைக்கிறவங்க கூட 2 தடவை யோசிப்பான். என்ன இந்த மாதிரி நான் சீரியஸாக இருக்காங்க, இதெல்லாம் நம்பி நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அடுத்தது, இப்போ போன ஆட்சியிலேயே இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட், அதுக்கு முந்தின ஆட்சியிலும் எவ்வளோ போட்டாங்க. அப்புறம் ராம்தாஸ் போன்றவங்கள வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஆமாம். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, பல லட்சம் கோடிகளுக்கு சைன் பண்ணாங்க, அதெல்லாம் வந்துச்சா அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஜிஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, இத்தனை கோடிகள் அப்படின்வாங்க. யூபியில் 33 லட்சம் கோடிகளுக்கு எம்ஓயு சைன் பண்ணாங்க. ஏதோ ஒரு அளவுக்கு வந்திருக்கு, அதில் ஒரு 10% வந்தால் கூட பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அது இருந்தால் தான் தொழில் நிறுவனங்கள் வரும். அது பின்தங்கிய மாநிலம். அப்போ முதல்ல அவன் யோசிக்கிறது, வேறங்க நான் இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து டேலண்ட் லோக்கல்லையே எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, வெளிலேருந்து எனக்கு. அப்போ வரவன் என்ன யோசிப்பான்?
எனக்கு இங்கே வந்து ஒரு சிட்டி லைஃப் இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் நான் வெளியூர்லேருந்து வரணும்னாலும் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குதா, இல்லை நான் வந்து நொய்டாலேருந்து அங்கே வரணும் அப்படின்னா எனக்கு ரோடு இருக்குதா, அட்லீஸ்ட் இருந்தாலாவது வீக்லி ஒன்ஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். எதுவுமே இல்லாமல் காட்டில் கொண்டு போய் இன்றைக்கி நம்ம பின்தங்கிய மாவட்டங்கள்னு தமிழகத்தில் நிறைய சொல்லியிருக்கோம். அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வராதுக்கு காரணம் என்ன? ஆக்சசபிலிட்டி. நீங்கள் அங்கே கொண்டு போய் கம்பெனியை ஆரம்பிச்சிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்கன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சிட்டியில் இருக்க 10 டேலண்டட் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு அப்போ அங்கே ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறோம் நீ போ அப்படின்னா பேப்பரை போட்டு போயிடுவான். பட் போன்ற அமைப்புகள்லாம் நடத்தி வராங்களே சார். அவங்களுடைய ஃபிலாசபியே வேறு, புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி டேலண்ட் எடுத்து அவங்க சொந்த ஊர்னும் போது மோஸ்ட் ஆஃப் தம் அங்கே சொந்த ஊருக்காரங்க, சென்னையிலேருந்து போய் செட்டில் ஆனவங்க கிடையாது. அதை யோசிக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து வெளியூரில் வந்து தங்குறத விட சொந்த ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு செலவு கம்மி. அந்த பகுதியுடைய பொருளாதாரம் அப்படின்றது, ஏன்னா அவர் வந்து பாருங்க சிட்டிலேருந்து தான் இல்லை மற்ற மாநிலங்கள்லேருந்தெல்லாம் அவர் இது பண்ணல, லோக்கல் டேலண்ட்டை நரிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்க முடியாது. நாளைக்கே வந்து அவங்கள சரிங்க நாங்கள் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம் போகிறோம்னு சொன்னால் போவீங்களா? சார் என்ன சார் அங்கே போனால் வந்து எப்படி சார் யோசிப்போம்ல. அப்போது அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து சைட் பை சைட் போகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லை சார், இது ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணணும் கூட. நேற்று அவங்க 2 நாள் அந்த அமைச்சர்களோட பேச்சு, சில இடத்துல வந்து அவங்க வந்து சிறுபிள்ளைத்தனமாக சில இடங்கள் இருந்தாங்க கூட. அந்த ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சரோட விஷயங்கள் பலது வந்து நேற்று பேசும்போது, அந்த குன்னூரில் விநாயகர் கோயிலில் 10 கோடி எடுத்தீங்களே அதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேகரபாபு உங்களுக்கு இப்போ எது சொன்னாலும் அதே ஆஃபீஸை எங்களுக்கு அப்போ சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அறநிலைத்துறையோட செயல்பாடெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துச்சு நேற்று பேசும்போது. அது மக்களில் பெரிய ரீச் ஆச்சுல சார். அதெல்லாம் அதே ஆஃபீஸர் தான் எனக்கும் சொன்னார் அப்படின்னா ஆஃபீஸர் சொல்கிறத கேட்டுன்னு தலையாட்டுவீங்களா? அப்புறம் எதுக்கு அமைச்சர்னு இருக்காங்க? ஓ காமராஜர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி பசங்க பாவம் பசியில் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க, மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் போது அதெல்லாம் முடியாதுன்னாங்க ஆஃபீஸர். நான் சொல்கிறத செய்யறதுக்கு தான் நீ இங்கே இருக்க ஆஃபீஸர், முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ கிடையாது அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி அது ஆலமரமாக வளர்ந்துருக்குது. இல்லை ஆஃபீஸர் சொன்னாங்க ஆஃபீஸர் தள்ள பழிய போடுறதுக்கு அப்புறம் அமைச்சர் இருக்குது. எதுக்கு அமைச்சர்னு ஒருத்தர் நீங்கள் வச்சுருக்கீங்க? மக்கள் வந்து ஆஃபீஸரை தேர்ந்தெடுக்கலைங்க, அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எவ்வளோங்க? 10 கோடி தானுங்க. ஏன்னா கோயில் காசுல இருந்தால் எடுக்கணுமா? வேறு இடமே கிடைக்கலையா அவங்களுக்கு? டெண்டர் விடுங்க. எத்தனை இடத்துல நீங்கள் வந்து இப்போ மாம்பழத்தில் கூட இது மாதிரிலாம் ப்ரொப்போசல் இருக்குது. இப்படி கோயில் காசில் தான் பண்ணியிருக்கிறாங்களே. அவர் அதான் கேட்டார், 500 பேர் வரத்துக்கு தேவையா அப்படின்னா. ஏன்னா ஒரு மாதத்துக்கு 500 பேர்னா ஒரு நாளைக்கு 15, 16 பேர், 17 பேர் வச்சுக்கோங்க. எவ்வளோ பேர் காரில் வருவாங்க? அதானே அவங்களுக்கு. நீங்கள் ஊருக்கு வர டூரிஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன கோயில் பணத்தை எடுத்து தான் சொல்லுவாங்கள்ல, என்னது கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு வச்சா அப்படின்னு. ஏதோ 100 கோடி 200 கோடி ப்ராஜெக்ட்னால 10 கோடி இது இல்லையா? உங்கள் கட்சிக்காரங்களே யாராவது அதை ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எதுக்கு நீங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறீங்க? அதனால் ரமேஷ் அவர்கள் பேசினது ரொம்ப அருமையாக பதில் கொடுத்தாரு. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து தப்பாக எதையோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிகாரி தலைவில் பழி போட்டிங்கன்னா இப்படி தான் வந்து வாங்கி கட்டிக்கணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த தொழில்துறை அப்படின்றதுல வந்து அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாங்க, ஒன்று ஏதோ 4 நிறுவனங்கள் சொன்னாங்க. இதுக்கு உண்மையான காரணம் லஞ்சம் கேட்டாங்க, கமிஷன் கேட்டாங்க இல்லைன்னு திமுகவால் சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு காலத்தில் பதவியில் இல்லாதப்போ ரொம்ப வெள்ளந்தியாக ஒரு பேட்டியில் சொன்னார், நாங்களும் தான் வாங்குவோங்க கான்ட்ராக்டு டெண்டர்னு ஒரு 10% வாங்குவோம், நான் அதிமுகவில் இவ்வளோ வாங்குறாங்களே அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ அது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஜமாகவே இந்த மாதிரி 3.5 லட்சம் கோடிக்கு வரல அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் இவங்க போட்ட எம்ஓயூவில் எவ்வளோ வந்தது? ஏன்னா அவரை கேட்டதுக்கு வெள்ளை பேப்பரை காமிச்சிட்டு போட்டார். ஆமாம், இப்போ மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோம்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நிதி நிலைமைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டோம்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி தொழில்துறையில் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஆனால் வெள்ளை அறிக்கைன்றது எவ்வளோ வந்தது அப்படின்றது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் வரலை, அது ஏன் வரலை, கமிஷன் கேட்டாங்கன்னா யார் கேட்டாங்க. ஓ பிடிஆர் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு, ஐடி மினிஸ்டர். அஃப்கோர்ஸ் அது ஏதோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி தெரியல, ஏதோ வந்த ஒரு கார்டை வச்சுட்டு அவர் கேட்டிருக்காரு, ஐடி மினிஸ்டரா, நான் வந்து இந்த மாதிரிலாம் பப்ளிசிட்டிலாம் பண்ணதே கிடையாதுங்க, அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஐடியை பற்றி பேசுவாங்க, ஐடி மினிஸ்டர் வாங்கினார்னா நான் எங்கே வாங்கினேன், என்ன ஏது, இது விளக்கம் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரி, நீங்கள் இப்போ தான் பதவிக்கு வந்திருக்கீங்க, அதனால் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இது தேர்தல் நேரத்தில் ஓகே, பதவிக்கு வந்தாச்சு, 1 மாதமும் ஆயாச்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு இதை சொல்லிட்டு போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறத விடுங்க, இது ஜனங்களுக்கு தெரியும், இதை சொல்லி அவங்க நம்பி தான் அவங்களை ஆட்சி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்து எங்கே குவிக்க போகிறீங்க
அதான முக்கியம். 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு. சரி, நீங்கள் ஒரு 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் கொண்டு வாங்க. அதை செஞ்சுட்டு பார்த்தீங்களா, நாங்கள் இதை செஞ்சுக்கிறோம், அவங்க ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னீங்கன்னா அதை கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் இதையே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இதை வச்சே காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த சிவகாசி பட்டாசு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், போலந்து அங்கே ஏதோ ஆர்டர் வந்து அப்படின்னாங்க. அவங்க ஊரில் எவ்வளோ பட்டாசு வாங்குறாங்க. 2 யூரோப்பியன் யூனியனுக்கு பட்டாசு ஏற்றுமதி பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கரமான. சைனாவில் வந்து டைரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா அங்கெல்லாம்? ஏன்னா அங்கே வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்றது நம்மளோட ரொம்ப சுகர். அங்கே வந்து குளிர் பிரதேசங்க, நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க, வச்சா அப்படியே போயிடும் அப்படின்றதுக்கு. ஸோ அங்கே அவங்க இறக்குமதி பண்ணுறதே ரொம்ப கம்மி, புரியுதுங்களா? என்ன பண்ணணும், இப்போ இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அநேகமாக மார்ச்சில் வந்து அந்த யூரோப்பியன் யூனியனோட FTA வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதை இப்போலேருந்தே தயார்படுத்த வேணாமா? ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இருக்குதுங்க. அதை டேகே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூரோப்பியன் யூனியன் பொதுவாக ஒன்றுன்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால தான் டேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 டேக் ஒட்டி வச்சுருப்பானுங்க. அந்த கம்ப்ளைன்ஸை எப்படி நம்ம ஆளுங்களை ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு இப்போலேருந்தே ஆரம்பித்து வச்சாதானே அந்த FTA வரும்போது கபால்னு நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா இந்த வருஷத்தோட அந்த பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்க அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் முடியுதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நம்மளோட அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 20 பில்லியன் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதோட கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற யூரோப்போட ரெடிமேட் கார்மெண்ட் செக்டார் அப்படின்றது மோர் தென் 263 பில்லியன் யூரோஸ். அதை பெனிட்ரேட் பண்ணணும்னா லோக்கல்லையே இட்டாலி அங்கே சில இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த நான் பிராண்டட் ஐட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து காம்படிஷன் அதிகம். இப்போ சைனீஸ் எக்ஸ்போர்ட்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பங்களாதேஷ் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணணும் அப்படின்னா நாம் தயாராக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா என்ன ஒன்றே இது உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. 6 மாதம் 7 மாதம் ஆகும். நீங்கள் எல்லாம் ரீல்ஸ் மாதிரி ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ எம் சாரி, இது வந்து சரியான பாதையில் போகவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னி வரைக்கும். இல்லை சார், இப்போது எல்லாருமே சொல்கிறது என்ன, இப்போ தான் அனுபவம் வந்து வருது, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹனிமூன் பீரியடுக்குள்ளே இவங்க வந்து இதெல்லாம் செட்ரேட் ஆகி இதுதான் ஆக்சுவல் செயல்பாடுகள், இதுதான் நமக்கு உண்மையான விஷயம் தெரிய வரும் இல்லையா? ஜேகே விளையும் பெயர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோடு போட்டாச்சுனாலே இப்போது 59 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே கோடு போடும்போது நம்ம தூண்டு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அதையே லாங் டேர்மில் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் போக போக கிலோமீட்டர் வைடு வித்தியாசம் வரும். புரியுதுங்களா? ஸோ கம்யூனிஸ்டுகளும் சொன்னாங்க, இது பாருங்கள், இந்த நேரம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது அதுக்கு தானே தவிர சட்டம் ஒழுங்கு இதுக்கெல்லாம் வந்து நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த இனிஷியலாக நீங்கள் என்ன மாதிரி கொண்டு போகிறீங்களோ அந்த பழைய ஆட்சியின் மீது குற்றம் சாட்டுவது விட்டுருங்க. அது தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. இது வந்து T20 மேட்ச் கிடையாது. அடுத்த எலெக்ஷன் வரதுக்கு 5 வருஷம் இருக்குது. இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரா. பட் இந்த இடைத்தேர்தலை நினச்சிட்டு இருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அது முடிஞ்ச பிறகாவது இந்த எலெக்ஷன் மோடுலேருந்து வெளில வந்து இந்த களத்தில் உண்மையாக என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும். இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த கடனை குறைக்கிறதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. கடனை குறைக்கிறதுக்கு இன்ன வழின்னு இன்னி வரைக்கும் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அது நடந்த ஊழல் பற்றி வரவே இல்லை. சரிங்க, நீங்கள் ஊழல் இல்லையோ அந்த கடனை குறைக்கணுமா வேணாமா, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். குறைக்கிறதுக்கு சரி ரெவன்யூவை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது இது எப்படி பண்ணுறாங்கன்னா, இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. டாஸ்மாகில் பொட்டிக்கு இவ்வளோ காசு வாங்கினாங்க, அதை நாங்கள் கஜானாக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாளாக லஞ்சமாக ஊழலாக போன பணத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு திருப்புறதுனால இது ஒரு பெரிய மாற்றமானு எனக்கு தெரியல. பார்ட்டி ஃபண்டெல்லாம் கூட கேன்சல் பண்ணியிருக்கேன்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. கரெக்டுங்க. அப்போது அது ஊழல். அது இப்போ அந்த பார்ட்டி ஃபண்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முதல்ல அந்த மாதிரி சொல்கிறதே தப்பு, புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ நாளாக லஞ்சமாக கொடுத்தீங்க, அதை ரசீது போட்டு இப்போ கவர்மெண்ட்டு கட்டிடுங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த அரசாணை பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ நாளாக அப்படி போனது அப்படிலாம் இல்லை, வரியை ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் சொல்ல முடியாது இவ்வளோ நாளாக லஞ்சமாக போனது, பார்ட்டி ஃபண்டாக போனது, மந்திரிக்கு போனது, அதை அரசாங்க கஜானாக்கு அப்படி யாரும் சொல்ல முடியாது. வரியை ஏற்றி இருக்கின்றார்கள். சரியா? அப்போ இன்னும் எத்தனை விஷயத்தில் தான் நீங்கள் வரியை ஏற்ற போகிறீங்க? இப்போ நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்க, அதாவது இந்த CMDA அப்ரூவல், இதில் நிறைய ஊழல் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸடாகவே ரேட் வச்சுருக்காங்கன்றதை எல்லாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த பில்டர்ஸ்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து இனிமேல் பார்ட்டி ஃபண்ட் கிடையாது அப்படின்ட்டிங்க, ஊழலை ஒழித்து விட்டீர்கள். இது ரெவன்யூவை ஏற்றுமா? இது என்ன பண்ணணும்? சரி, இவ்வளோ நாளாக லஞ்சம் கொடுத்துருந்தீங்க, அதையும் சேர்த்து தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு வச்சுங்க.
ஏன்னா ஒரு ஃப்ளாட் அப்படின்னும் போது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுன்னா அதுக்கு இவ்வளோன்னு காசு. அப்போ இந்த லஞ்சம் நின்றுச்சு இல்லை, ஜனங்களுக்கு அதை குறைக்கணும். சொல்லணுமா வேணாமா? ஊழலை ஒழிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய எஃபெக்ட் மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதை சொன்ன மாதிரி தெரியலையே. அப்போ இனிமேல் அந்த லஞ்சம் கொடுத்தது நின்றாலும் அதே ரேட்டுக்கு தானே விற்கிறாங்க. அதை குறைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கணுங்க. புரியுதுங்களா? இது அனுபவமின்மை கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தானே. இல்லை சார், இப்போ இவங்க லஞ்சத்தை ஒழித்து விட்டோம்னு சொல்கிறாங்க. சோ ஒரு முறை சொன்னார், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை துவங்கினோடனே மொத்தமாக நம்ம லஞ்சத்தை ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சால் தான் பண்ணார். பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா பார்ட்டியில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்க போகிறது, அதற்கான செலவுகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. அதுக்காகவே அவர் லஞ்சம் வாங்குவதற்கான ஊக்கத்தை தான் அமைச்சர்கள் சொன்னாருன்னாரு. ஸோ அது மாதிரி சூழ்நிலை திருப்பி உங்களுக்கு ஏற்படுமா? அதாவது இன்னைக்கு தேர்தல் அப்படின்றது பயங்கர செலவு பிடிக்கிற விஷயம். கடந்த தேர்தலில் ஏதோ தாவேக்கா பெரிய அளவில் செலவு பண்ணாமல் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த ரீல்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு அப்படின்றத பல வருஷங்களாக அவங்க நர்ச்சர் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. சரி, அதெல்லாம் விடுங்க. பட் இனிமேல் எலெக்ஷன் வந்தாச்சுன்னா அந்த செலவு அப்படின்றது தவிர்க்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. பாருங்க, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனையும் 30 லட்சமா என்னவோ செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காசும் வேணும்ல. இப்போ நீங்கள் நான் நிற்க முடியுமா? முடியாது. கவுன்சிலுக்கு நிற்க முடியாது. 30 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது? அவங்க கொடுத்துருக்க லிமிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் 27 லட்சம் தான் செலவு பண்ணியதா கணக்கு அமைச்சிருக்காராம். ஐயோ ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு. அதாவது மம்தா பானர்ஜி கட்சியில். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போது எம்ஜிஆர் அவர்கள் ஆக்சுவலாக ஒரு தொழிலதிபர் குழு அவரை வீட்டில் சந்திக்கிறதா சொன்ன உடனே அவர் அலறி போயிட்டாராம். ஐயோ யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, கோட்டையில் ஆஃபீஸில் பார்க்க சொல்லுவேன்னா. அப்போ பண்டுட்டி ராமச்சந்திரன் அதெல்லாம் இல்லைங்க, இங்கே அப்படியே டிஃபன் சாப்பிட்டே பேசுவாங்க, ஃப்ரீயாக பேசுவாங்க, அதுக்கு தான் அப்படின்னு முடியவே முடியாதுன்னாராம். அந்த 80 தேர்தல் தோல்வி அப்படின்றது தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 2-2.5 வருஷ காலகட்டம் தானே அது, 77லேருந்து. அப்போ தான் மறுபடியும் அந்த ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றது அது இல்லாமலும் ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும். அதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறோம்னும் போது எங்கே உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும்னா அரசு அலுவலகங்கள்ல. அதை ஒழிக்கிறது அப்படின்றது நீண்ட நாள் புறையோடு போயிருக்கின்ற விஷயம். புரியுதுங்களா? டக்குன்னு ஒரே நாளில் ஆஃபீஸில் மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஆமாம், அவங்க என்ன பண்ணாங்க, ஒர்க் ரூல் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா முடிச்சு போச்சு. கரெக்டுங்க, நான் லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க, சர்டிஃபிகேட் வேணுமா, இதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. முதல் தடவை நீங்கள் போகும்போது அப்பா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் அதை எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைப்பா. அதுக்கப்புறம் போகும்போது ஆதார் இல்லை. ஒவ்வொரு தடவையும் உங்களை திருப்பி அனுப்புவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு தடவை ஒரு லாரி கம்பெனி வச்சுருக்கிட்ட கேட்டேன், இல்லைங்க அங்கங்கே டிரான்ஸ்போர்ட்ன்றீங்க, காசு அடையாங்க, நீங்கள் வேறு எத்தனை ரூல் இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்மளை பிடிக்கலாங்க. அதனால் வேறு வழி இல்லை, நாங்கள் காசு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்குன்னே தனியாக இங்கேருந்து டெல்லி வரைக்கும் ஒருத்தர் போகிறாருன்னா இவ்வளோ இருக்குது அப்படின்னு இதுக்கும் சேர்த்து தான் நாங்கள் கொடுத்துன்னுக்கிறோம் அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் ஒழிச்சாதான் மக்களுக்கு அது ரெஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஒன்று ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். அது ரொம்ப சுலபமான வழி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ், முதலமைச்சர் அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகள் இல்லை மற்றவங்களோட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினா நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த ஆஃபீஸர்லாம் எதுக்கு எடுத்தாலும் இங்கே வருது அங்கே வருது, இதுக்கு டீயே வேறு அவங்களுக்கு. புரியுதுங்களா? கவர்மெண்ட் செலவில் அதுக்கு பெட்ரோல் போடுறதோ டீசல் போடுறதோ இல்லை ட்ரெயினில் ஃப்ளைட்டில் வருது, எல்லாமே கவர்மெண்ட் செலவு. அதுக்கு டீயே அவங்களுக்கு. எதுக்கு எல்லாரும் இங்கே வரீங்க? இருந்த இடத்துல எல்லாரும் உட்காருங்க, விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ். அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவருடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க தாசில்தார், ஆர்ஐஏ, விஏஓ இப்படி எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாரும் அங்கே கருத்து சொல்ல போகிறது கிடையாது, எல்லாரையும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இதில் நேற்று ஒரு இது பார்த்தேன், விஏஓக்கள் அந்தந்த கிராமங்களில் தான் இருக்க வேண்டும், வெளில போகக்கூடாதுன்னு. எல்லாரையிலையும் மொபைல் இருக்குது இல்லை, எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்காங்க. அவர் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், அதோட முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். அடுத்தது உங்களுடைய அந்த ஸ்டேட் ஏர்னிங்ஸ் ஏறணும் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சுலபமான வழிகள். நீங்கள் நான் தென்கொரியா போகிறேன் இல்லை ஹாங்காங் போகிறேன், இது ஒரு இஷ்யூ கிடையாதுங்க. கேட்கலாம் முன்னாடி போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு ஆப்டிக்ஸ் தானே தவிர இவங்க போகிறதுனால தான் அப்படின்றது கிடையாது. யோகி அந்த மாதிரிலாம் பெருசாக எங்கேயும் போனவரே கிடையாது. இங்கே உக்காந்துட்டு வரவங்களாம், அது மட்டும் இல்லை, சரி வரவங்களாம் இங்கிலீஷு அந்த மாதிரி பல லாங்குவேஜ் பேசுவாங்க, இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கவுண்டர்லையும்
டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள்களை போட்டு அந்த ODOP அப்படின்றத ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் பெரிய அளவில் போட்டுட்டு இருக்காரு. இங்கே கரூரில் முருங்கா அப்படின்னாங்க, அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆமாம். ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ புளியங்குளமா அந்த பக்கம் சவுத்தில் இருக்குதுங்க, எலுமிச்சம்பழம் அப்படியே காய்ச்சி கொட்டுதுங்க. ஆஃப் சீசன் இப்போ ஆச்சு, இப்போ வெயில் அடிக்குது. உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ண மாட்டோம், கேட்டால் ஜல் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, இதையெல்லாம் நம்ம ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி பண்ணாலே இது வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஜேகே, கிராம பொருளாதாரம் இதுவாகும். நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரிப்பட்டு வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எடுத்த உடனே அவங்க எந்த பாத்தில் போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், பெரிய நிறுவனங்கள் வந்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு நினச்சா இதை சால்வ் பண்ண முடியாது ஜேகே. கண்டிப்பாக சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஜேகே. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.